ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரேஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காயை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தை வானலியில் சேர்த்து அப்படியே பொறுமையாக கரையட்டுங்க. ஏன்னா வெல்லத்தில் கல் மண்ணெலாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால அதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுருங்க. அது கரைஞ்சிட்டே இருக்கட்டும். அந்த கேப்பில் நான் ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து 4 ஏலக்காயும் அது கூட சேர்த்து நல்லா பூ மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏலக்காய் ஆப்ஷனல் தான், பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வானலியை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த தேங்காய் பூவை அதில் சேர்த்து பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருங்க. தேங்காய் பூ ஓரளவுக்கு கலர் மாறணும், ரொம்ப மாறணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு மாறினதுமே பொறுமையாக கிண்டி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நான் வேறு எதையுமே இதில் சேர்க்கலைங்க. எண்ணெயோ மற்றபடி வேறு இன்க்ரீடியண்ட் எதுவுமே இல்லை. தேங்காய், வெல்லம், ஏலக்காய், அவ்வளோதாங்க. இப்போது இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகை அதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு பொறுமையாக கிண்டி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்குது இல்லைங்களா, நீங்கள் கலர அந்த வெள்ளைப்பாகு தேங்காய் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே ஹல்வா மாதிரி திரண்டு வருங்க. இப்போ பொறுமையாக கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பு ஸ்லோவாகவும் இல்லாமல் ஹையாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹல்வா மாதிரி நல்லா திரண்டு வருது இல்லைங்களா, இதுதாங்க பக்குவம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த ஸ்வீட்டை அதில் அப்படியே மாற்றி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஆற விட்டுருங்க. இது ஆறுனதும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உருண்டையாக வேணும்னா, இல்லைனா எப்படி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ. இப்போது நம்ம அழுத்தும் போது அதில் எப்படி ஜூஸியாக வருது பார்த்திங்களா, அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சு ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. இதுக்கு நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.